அப்போ தகராறுனா இறங்கிடும். ரகலை என்ன இப்படி சினிமா நடிகனா ஏசி ரூமில் உட்காந்துருப்பானுங்க, ஏசி காரில் போவானுங்க, இப்படி தானே பார்த்துருப்பீங்க. அப்படின்னு இறங்கிடும். எல்டாம்ஸ் ரோட்டில் நடந்துச்சு. இப்போ மனோரமா ஆட்சியை பார்த்துட்டு வரும்பொழுது ஒருத்தன் செயினை பறிச்சுட்டு போயிட்டான். ஒரு லேடி விஜயகாந்தெல்லாம் ஓடனா, நானும் ஓடணும், போட்டு வெளுத்து செயினை வாங்கிக்கணும். எல்லாம் நமக்கு ஏன்னு போகிறவங்க எவ்வளோ நடிகர்கள் இருப்பாங்க. நாங்கள் அப்படி கிடையாது. தகராறு ஜாவா பைக்கு தான் வருவான். பெல் பாட்டம் இவ்வளோ பெரிய பெல் பாட்டம் போட்டிருப்பான். அவனுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா இயற்கையிலே ஒரு ஹெல்ப் பண்ணுற ஒரு மனப்பான்மை அவனுக்கும் சரி, ராவுத்தனுக்கும் சரி. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ராஜபாதர் ஸ்ட்ரீட்னு டி நகரில் ஒரு இடம் இருக்குது, அங்கே தான் இருப்பான். யார்கிட்டையும் பேசுகிறதுக்கு பயப்படுவான். பம்புவான். இப்போ அப்படிங்கிறான். அப்போல்லாம் வந்து பேசவே மாட்டான் யார்கிட்டையுமே இன்டிமேட்டாக இருக்க மாட்டான். அப்போல்லாம் பழகின ஒரே ஆள் தியாகு தான். இலங்கை தமிழர்களுக்கு ஊர்வலம் நடத்தணும், அதில் நான்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணேன். அதுக்கப்புறம் என்னது அப்படி பேச ஆரம்பித்தான். 24 மணி நேரம் கூட இருக்கிற மாதிரி ஆகிடுச்சு. சுக்கத்தங்கம் சூடி நடிச்சிக்கிட்டு இருந்தேன். ஒரு நாள் பொள்ளாச்சிக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டு போனான். பொள்ளாச்சியே சேலமா இங்கே. அவன் இன்றைக்கி பப்ளிக் இந்த நலத்திட்ட உதவிகள்லாம் பண்ணுவான். வாடா கொடுக்க போகிறேன்டா வாடான்னா. இன்னொன்று வந்து எனக்கு சினிமா தான் சோறு போட்டுது. அரசியலில் வச்சு எனக்கு அந்த அரசியல்லாம் எனக்கு முள்ள மாதிரி தானே முடிச்சு வைக்கத்தானலாம் தெரியாது. மாமாவில் தெரியாது. முதல்ல மாமாவில் பார்க்குறவன் தான் நல்லா இருப்பான். எனக்கு அதெல்லாம் தெரியாது. சேலத்தில் ஒரு நாள் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடிகர் தியாகு பேச்சு. அதில் என்ன சொல்லிட்டேன், எம்ஜிஆருடைய பிரச்சாரம் வேணாம், விஜயகாந்த் கொடுத்துருக்காரு அப்படின்ட்டு வாங்கிட்டு அவங்களுக்கு தான் கொடுத்தாங்க அந்த ஜானகம்மா. அதில் டென்ஷன் ஆகிட்டார். டென்ஷன் ஆனால் எனக்கு என்னப்பா திடீர்னு ஒரு நாள் அவர் சிஎம் கலைஞர் எனக்கு சர்மநாதன் ஃபோன் பண்ணார், உங்களை ஐயா வர சொல்கிறாரு. விஜயகாந்தர் சொன்னேன், டே இன்றைக்கி ஒரு நாள் ஷூட்டிங் வர முடியாது, அவுட்டோரில் இருக்கும், கலைஞரை பார்த்துட்டு வந்துடுறேன் கூப்பிட்றாரு. ஏதோ போஸ்ட் யூஸ்ட் இருக்குல்ல, அவன் போஸ்டிங் கொடுப்பாங்க, ஏதோ போஸ்டிங் ஈஸ்டிங் கொடுப்பாங்க போல. மார்னிங் ஃப்ளைட்டை பிடிச்சி விடையான்ட்டேன். நேராக வீட்டுக்கு போனால் அறிவாலயம் வர சொன்னாங்க. நான் அறிவாலயத்துக்கு போனேன். வாங்க போய்ச்சில வாங்கினாரு. யாரை சொல்கிறாருன்னு நினச்சிட்டு இப்படிலாம் நான் ஒன்றதான் நீ தானே போய்ச்சில விஜயகாந்தனோட போய்ச்சில நீ தானே விஜயகாந்த் சாருக்கு நீங்கள் பொதுச் செயலாளர்னு அப்படின்னாரு. அந்த இடத்துல நான் சொன்னேன், அப்பா அப்படிலாம் கிடையாது, எனக்கு கொள்கை முக்கியம். திமுக எனக்கு உடம்புல ஓடுன ரத்தம். என்றைக்குமே வந்து எனக்கு சோறு போட்டது பூரா விஜயகாந்த் தான். அவ்வளோ 27 படம் பண்ணான் அவனோட. ஒரு படத்துக்கு 3 லட்சம் 4 லட்சம் கொடுப்பான். 27 படம். அந்த உணர்வு அவருக்கு தெரியல. கொள்கை மாறினான்னா நீ கேட்கறது நியாயம், வாங்க போய்ச்சலாம் கூப்பிடுறது நியாயம். நீங்கள் வந்து நண்பராக தான் பார்த்துட்டு இருக்கீங்க விஜயகாந்த் சார். ஆமாம், ஆனால் இவங்க வந்து அரசியல் படித்து பொதுச் செயலாளர். ஆமாம், நான் திமுகவில் இருக்கேன். அப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. அப்புறம் மறுநாள் காலைல ஃப்ளைட் டிக்கெட்டு, மறுபடியும் போகணும் பொள்ளாச்சி, கோயம்புத்தூர் போகணும். நைட்டு பயங்கர டென்ஷன் ஆகிடுச்சு. வீட்டில் கலைஞருக்கு போனால் போட்டேன். எப்பா என்னை எப்படிப்பா நீ இப்படி சொல்லலாம், என்னை எப்படிப்பா நீ இப்படி சொல்லலாம் நீன்னு கேட்டேன். பொதுச் செயலாளர் அப்படிங்கிறது பொதுச் செயலாளர்னு என்னை எப்படி நீ சொல்லலாம் நீ அப்படின்னா, என்ன முடியா எப்பா இதெல்லாம் சொல்லாதீங்கப்பா. எனக்கு உரிமையோட பேசுவோம். அவர்கிட்ட எல்லாரை விட உரிமையாக அதிகமாக பேசுகிறவங்க நான் தான். கேட்டு பாருங்க நீங்கள். அப்பாப்பான்னு சொல்லும் போதே தெரியுது அந்த எந்த அளவு. நீ எப்படிப்பா நீ என்ன அப்படி சொல்லலாம் நீ, எனக்கு அழுதுட்டேன். சரி முடியா அப்படின்னா என்ன முடியான்னு. அது ஒரு ஸ்பார்க் ஆகிப்போச்சு. என்றைக்குமே உணர்வோடு செயல்படுறவன் நான். சின்ன வயசுலேருந்து உன் மேலே உயிரை வச்சுருக்கவன் நான். நீ என்னை வந்து இவ்வளோ கேவலமாக பேசிட்டே நீ அப்படின்னு சொல்லிட்டு மறுநாளுக்கு ஃப்ளைட்டை பிடிச்சி போயிட்டு என்னடா சின்ன மெர்ராது